அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ஒரு விஷயம் இப்போ அப்டேட் வந்திருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. ஸோ அதில் நிறைய பேர் சில தவறுதல் நம்ம பண்ணிட்டதா சொன்னீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா முக்கியமாக உங்களுக்கான வீடியோ தான். ஸோ உங்களோட மனநிலைமை இதுல இருந்து எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட்ல பதிவிடுங்க. அதாவது டிஎன்இபி வேகன்சி 2025க்கு உண்டானதை விட்டுட்டாங்க. எப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி நடந்த எக்ஸாம்ல இருந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி அந்த டிஎன்இபி வேகன்சி எடுக்கிறாங்க. இது யார் யாருக்கெல்லாம் சந்தோஷம், யார் யாருக்கெல்லாம் சந்தோஷம் கிடையாது அப்படின்றத தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலைமை இதை பொறுத்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதுக்காக தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதுல இந்த இதுல தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி போன வீடியோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாரு. இது ரிவைஸ்டு வேகன்சி தான். ஆல்ரெடி இருந்த வேகன்சியை ரிவைஸ் பண்ணிட்டு இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு மட்டும், அதாவது போன தடவை வேகன்சி இருந்துச்சுன்னா இந்த தடவை இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இபி வேகன்சிக்கு வருவோம். இதுதான் இபி வேகன்சில இருந்து கொடுத்தது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 10,200 வேகன்சி வரும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அதை இந்த வருஷம் நம்ம டிஎன்பிசி ஆனுவல் பிளானர்ல இந்த நான் இன்டர்வியூ இருக்கு பாத்தீங்கன்னா 4வது போஸ்ட் 5வது போஸ்ட் கம்பைன் டெக்னிக்கல்ல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதாவது டிப்ளமோ லெவல்ல டெக்னிக்கல் அசிஸ்டன்டும் நான் இன்டர்வியூ லெவல்ல எக்ஸாமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இந்த வருஷம் வரும் அப்படின்னு சொல்லி. பட் அவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 195 வேகன்சி, கிட்டத்தட்ட ஹியூஜ் வேகன்சி எலக்ட்ரிக்கலுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா இபி டிபார்ட்மெண்ட்னால. சிவில் 30 வேகன்சி, மெக்கானிக்கல் 25 வேகன்சி. ஓகே, ஓவராலா பாத்தீங்கன்னா 243 வேகன்சியா எவ்வளவு 195 30 225 245 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே தான். ஸோ இது ஹாப்பி. பட் ஆல்ரெடி நடந்த எக்ஸாம், ஸோ இதோட எக்ஸாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு, உங்களுக்கே தெரியும் எப்போ முடிஞ்சிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எக்ஸாம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்க இருக்கு பாத்தீங்களா, கம்பைன் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட் உங்களுக்கு அக்டோபர் மாசமே நடந்து முடிஞ்சிருச்சு, சரியா? ஸோ இப்போ 2 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். 2 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். அதாவது என்னன்னா எக்ஸாம் எழுதினவங்க, எழுதாதவங்க, சரியா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 கேட்டகரி தான் இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த எக்ஸாம் எழுதினவங்களையும் பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸாம் எழுதினவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இல்ல சும்மா போய் எழுதினவங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா இந்த சும்மா போய் எழுதிருக்கவங்க என்னன்னா அடுத்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது இனிமேல் வரும் அடுத்த வருஷம் வரப்ப நம்ம நல்லா எழுதிக்கலாம், இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்காண்டி அனுபவத்துக்காண்டி எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. நல்லா எழுதினவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அந்த வேகன்சிஸ்லயே அவங்க வந்துருவாங்க. ஸோ இப்போ இந்த நல்லா எழுதினவங்களுக்கு இன்னும் ஒரு அதிகமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இன்னும் ஒரு அதிகமான வாய்ப்பு. ஸோ இவங்களுக்கு பாசிட்டிவ், சரியா? ஆனா இந்த சும்மா எழுதினவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா 240 வேகன்சி, அதுவும் இபி டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் போகணும்னு வெயிட் பண்ணி இன்ன வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பல வருஷமா நடக்கவே இல்லை எக்ஸாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப எக்ஸாமே நடத்தாம ஆல்ரெடி டிஎன்பிசில எடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்த்தாலும் இதுக்கு புதுசாவே எக்ஸாம் வச்சு எழுதியிருக்கலாமே. ஏன்னா இந்த தடவை பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதாதவங்களே நிறைய இருப்பாங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாமே அட்டன் பண்ணாம நிறைய பேர் இருப்பாங்க. அட்டன் பண்ணவங்க பிரச்சனையே கிடையாது, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா எழுதாதவங்களுக்கு வாய்ப்பு அப்படி இருக்கா? வாய்ப்பு அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் வேகன்சி வந்துடும், இதுல வேகன்சி வரும். போன தடவை நம்ம இந்த எக்ஸாமை நல்லா பண்ணல, அதனால இந்த தடவை சிறப்பா பண்ணணும், இந்த வரக்கூடிய எக்ஸாம்ல நம்ம சிறப்பா பண்ணணும் அப்படின்றத அவங்க யோசிச்சு ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ் ஒரு சாதகமான நியூஸா இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளே கிடையாது. கண்டிப்பா இது ஒரு பாதகம் தான். ஸோ டிஎன்பிசி ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றது தெரியல. இவங்க ஆல்ரெடி இருக்கிற இதுக்கு ரிசல்ட்டை விட்டுட்டு இந்த 243 வேகன்சிய இந்த இதுல கூட சேர்த்து போட்டிருந்தா கூட அடுத்த தடவை வரப்போ ஒரு 1000 1500 வேகன்சியோ சேர்த்து போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அடுத்து வரவங்களுக்கு இல்ல இந்த அளவு படிச்சவங்களுக்கு வாய்ப்புனா ஓகே. ஆனா அதுல படிக்காம சும்மா எழுதுனவங்களுக்கு, இந்த இபி எக்ஸாம்காண்டியே வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்க அவங்களோட நிலைமை என்னன்னு. ஏன்னா இந்த வேகன்சியை நீங்க ஃபர்ஸ்டே விட்டுருக்கணும். இல்லாட்டி என்ன பண்ணிருக்குன்னா டிஎன்இபில வேகன்சி வரும்
ஸோ இன்னும் வேகன்சி பிரிண்ட் பண்ணல, பின்னாடி அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தானாச்சும் இவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும், அதனாலனாச்சும் எக்ஸாம் எழுத வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னதான் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு அதாவது அன்ஹாப்பி தான், மகிழ்ச்சி அற்ற செய்தி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். போன தடவை வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணப்போ ஃபுல்லாவே சிவிலுக்கு கொடுத்தாங்க, இந்த தடவை வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண ஃபுல்லாவே எலக்ட்ரிக்கல் கொடுத்துட்டாங்க. பட் மெக்கானிக்கலுக்கு என்ன அப்படின்றதான் கேள்விக்குறி. ஸோ மெக்கானிக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் சைடு இருந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத பதிவு செய்யுங்க. ஸோ இந்த தடவை வேகன்சி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இபில இருந்து எவ்வளவு எடுக்கிறா போறாங்கன்னு தெரியல. மேபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வரலாம். ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்றத. இந்த தடவை இல்ல அடுத்த வருஷம் எலெக்ஷன்றப்ப நிறைய வேகன்சி எடுக்கலாம், இன்னும் நாங்க இபில வேகன்சி எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி ரிசல்ட் எப்பனா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்களா, ரிசல்ட் டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிடலாம், ரிசல்ட் விடுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நைட்டு கூட விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, எப்போ விடுவாங்கன்னு தெரியாது. பட் கண்டிப்பா ரிசல்ட் விடுறதுக்கு உண்டான ஒரு அறிகுறியும் இருக்கு. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நோ பேட் வேர்ட்ஸ், சரிங்களா? நிறைய பேர் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, ஸோ அதனால கமெண்ட் ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க என்னன்னா உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து இதுல வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி விட்டது நல்லதா இல்லையா அப்படின்றத தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க எவ்வளவு நீங்க கமெண்ட் பண்றீங்களோ அதை வச்சுதான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி இந்த தடவை ஏஜ் இதுவும் வந்து ஏதோ கரெக்டா கொடுக்கல அப்படின்றதையும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பத்தின உங்களோட அப்டேட்டையும் சொல்லுங்க. எலக்ட்ரிக்கலுக்கு நல்ல வேகன்சி. ஸோ அந்த போன எக்ஸாம் எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு, இல்ல நல்லா பண்ணலன்னா இந்த வாய்ப்பு போயிருச்சு அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க தயவு செய்து. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் முக்கியமா வீடியோ. ஸோ இதை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு இபில இருந்து வருதோ வரலையோ ஏதோ 1-2 வேகன்சி இருந்தாலும் நமக்கு தேவை ஒரு போஸ்ட் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே காமன் ஆயிடுச்சு, அதனால குரூப் 4 இருக்கட்டும், கம்பைன் டெக்னிக்கலா இருக்கட்டும், பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்கு. ஸோ தயவு செய்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை ஒரு அனுபவமா நினைச்சுக்கோங்க. ஸோ எப்படி வேணாலும் சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் மாறலாம் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஸோ தயவு செய்து படிங்க அடுத்த எக்ஸாமுக்கு. இல்லை வேற ஏதாச்சும் அடிஷ்னலா ஏதாவது பண்றதுக்கு திங்க் பண்ணுங்க அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.